ஹலோ, எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்கன்னு நம்புகிறேன். இந்த வாரம் நம்ம ஒரு பிரேக்ஃபாஸ்ட் ஸ்மூத்தி எவ்வளோ சுலபமாக வீட்டில் செஞ்சு டக்குன்னு செஞ்சு முடித்து நம்ம சாப்பிட்டுட்டு போயிட்டே இருக்கலாம். ஏன்னா நம்ம இட்லி, சட்னி, சாம்பார்னு பார்க்காம இது வெயிட் லாஸ் ஆசைப்படுறவங்களுக்கும் இந்த ஹேர் ஃபால் இருக்கிறவங்களுக்கெல்லாம் நல்லா கை கொடுக்கும். அதனால் கண்டிப்பாக செஞ்சு பாருங்கள். ரொம்ப ஈஸியாக செஞ்சிடலாங்க. அதுக்கு என்னென்ன தேவைப்படும்னு பார்க்கலாம். ஒரு பீட்ரூட் பாருங்கள், ஒரு 50 கிராமும் கூட இல்லை. இது தோல் நல்லா நீக்கி கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். வாஷ் பண்ணி எடுத்து வச்சாச்சு. அதில் 2 டீஸ்பூன் தாங்க, கொஞ்சமாக டீஸ்பூன் ராகி பவுடர் போட்டு, நீங்கள் வேறு எந்த மில்லட் வேணாலும் எடுத்துக்கலாம். பவுடர் இருந்ததுதான் போட்டுட்டு நல்லா ஒரு 300-350 ml தண்ணி ஊற்றி வெறும் பச்சை தண்ணி மாதிரி கலக்கி எடுத்துக்கோங்க. வேறு இதில் ஒன்றுமே சேர்க்க தேவையில்லை. அடுப்பில் வச்சு நல்லா கிளறி விட்டுட்டே இருங்க. பக்கத்துலேருந்து எங்கேயும் நகராதீங்க, ஏன்னா கொதித்து மேலே வந்துடும். அந்த கொதிக்கிறது ஒரு 2-3 தடவை கொதிக்கிற மாதிரி கூட்டி குறைச்சி, ஸ்டவ்வை கொஞ்சம் ஹையில் வச்சு சிம்மில் வச்சு அந்த மாதிரி கூட்டி குறைச்சி ரெடி பண்ணி, அந்த ராகி நல்லா வேகணுங்க. வேகிற வரைக்கும் நல்லா கிளறி விட்டுட்டே இருங்க. கொஞ்சம் நேரம் ஆகும்போது லைட்டாக கெட்டிப்பட ஆரம்பிக்கும். அது நமக்கு தெரியும், அந்த கரண்டியில் கிளறிட்டே இருக்கும்போது. அந்த நேரம் நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இறக்கி வச்சிடலாம். இருக்கட்டும். பாருங்கள், இறக்கி வச்சுட்டேன். இனி இதில் நம்ம சேர்க்குறது 1 டேபிள் ஸ்பூன் திராட்சை நல்லா வாஷ் பண்ணி எடுத்துக்கலாம். கூடவே 3 பேரிச்சம்பழம், 2 நல்லா வாஷ் பண்ணி அந்த கொதிக்கிறது ஆவி வருது பாருங்கள், அதிலே போட்டுடலாம். அப்புறம் பேரிச்சம்பழத்துலேருந்து கொட்டையெல்லாம் நீக்கிட்டு அதையும் போட்டு நல்லா கலக்கி விட்டு மூடி ஒரு ஓரமாக இருக்கட்டும். ஒரு 30 மினிட்ஸ்க்கு அப்புறம் பார்க்கலாம். அப்புறம் ஒரு கப்பில் 1 டேபிள் ஸ்பூன் ஃப்ளாக்ஸ் சீடு, 1 டேபிள் ஸ்பூன் சியா சீடும் போட்டு நிறைய தண்ணி ஊற்றி நல்லா கிளறி விட்டுருங்க. இல்லைன்னா அந்த விதையெல்லாம் மேலே இருக்கிறது ஊறாமல் நிற்கும். அதுக்கு தான் நல்லா கிளறிட்டு மூடி அதுவும் இருக்கட்டும், ஊறட்டும். இனி ஒரு 10 போல் பாதாம் எடுத்திருக்கேன். அதில் நல்லா கொதிக்கிற தண்ணியாக ஊற்றணும். நான் நைட்டு ஊற வைக்க மறந்துட்டேன், அதனால தான் கொதிக்கிற தண்ணி ஊற்றி வச்சுருக்கேன். இருக்கட்டும், இன்னொரு 30 நிமிஷம் கழித்து பார்க்கலாம். பாருங்கள், நான் வாக்கிங் முடிச்சுட்டு வந்துட்டேன். பாருங்கள், எல்லாம் ஆறி நல்லா ஊறி போய் இருக்குது. இனி நம்ம ஒரு மிக்ஸி ஜார் எடுத்து வச்சு அதில் இதெல்லாம் போட்டு நல்லா அரைச்சி எடுத்துக்கலாம். முதல்ல இதையும் போட்டுட்டு பாருங்கள், அதெல்லாம் நல்லா ஊறி வந்திருக்கு பார்த்திங்களா. இனி இந்த சியா சீட், ஃப்ளாக்ஸ் சீடு அதுவும் நல்லா புஷ்ஷுன்னு ஆகி வந்திருக்கு. இந்த பாதாம் தோல் நீக்கி அதையும் போட்டுக்கலாம். நைட்டே ஊற வச்சிங்கன்னா உங்களுக்கு கொதிக்கிற தண்ணியில் ஊற வைக்கணுங்கிற அவசியம் இல்லை, பார்த்துக்கோங்க. நான் மறந்துட்டேன், அதனால தான். இனி நம்ம கேரட்டும் பப்பாயாவும் சேர்க்குறேன். பப்பாளி நல்லா பழுத்ததாக பார்த்து எடுத்துக்கோங்க. இந்த கேரட் இல்லைன்னா சாதா கேரட்டுனாலும் நல்லா தான் இருக்கும். போட்டுட்டு நான் என்கிட்ட இப்போ இருக்கிறதுனால ஒரு சப்போட்டா பழமும் சேர்த்துக்கிறேன். அது உங்கள்கிட்ட இருந்தால் வாழைப்பழம் கூட சேர்த்துக்கலாம். அப்போ உங்களுக்கு உபரி நிறையா வரும். அதுக்கு தான் பாருங்கள், நல்லா தோண்டி எடுத்துக்கோங்க. சுகர் இருக்கிறவங்க சப்போட்டா சாப்பிட்டா சுகர் ஏறிடும்னு சொல்லுவாங்க, அது எனக்கு தெரியாது. பார்த்து சேர்த்துக்கோங்க. நல்லா அரைச்சி எடுத்துக்கலாம். ரொம்ப நேரம் அரைக்கணுங்கிற அவசியம் இல்லை. பாருங்கள், நல்லா சூப்பர் கலராக வந்திருக்கு பாருங்கள். இனி சர்விங் பவுலுக்கு மாற்றிக்கலாம். நான் என்னோடய மருமகள், என் பேத்தி, எங்களுக்கு 3 பேருக்கும் தான். அவளுக்கு நாங்கள் சீட்ஸ் எல்லாம் போட மாட்டோம். நாங்கள் 2 பேரும் கொஞ்சம் சீட்ஸு, பீனட்ஸ் ரொம்ப நல்லா இருக்குங்க இது கூட. அப்போ ஒன்று கிடைக்கும்போது சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக வாழைப்பழம் வேணாலும் கட் பண்ணி போட்டுக்கலாம். நான் சில நேரம் வாழைப்பழம் போட்டுப்பேன். இன்றைக்கி எனக்கு அதெல்லாம் தேவைப்படாது, இதே நிறையா இருக்குது. இதில் கொஞ்சம் நட்ஸ் மட்டும் போட்டுட்டு நம்ம சாப்பிட வேண்டியது. பாருங்கள், வெள்ளரி விதை, அப்புறம் என்ன பம்கின் சீட்ஸ் அந்த மாதிரி எல்லாம் போட்டுட்டு, வால்நட்டும் வேணால் ஒரு 2 வால்நட்டும் போட்டுக்கலாம். எல்லாம் நல்லது வெயிட் லாஸுக்கு. நீங்கள்
முந்திரி போட வேண்டாம், அது கொஞ்சம் வெயிட் கெயின் ஆகும். அதனால் கொஞ்சமாக பீனட் போட்டுட்டு சாப்பிட வேண்டியது தான். எல்லோரும் செஞ்சு சாப்பிட்டு பார்த்து எப்படி இருந்ததுன்னு கண்டிப்பாக கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். அடுத்த வாரம் இன்னொரு புது வீடியோவோட உங்களை சந்திக்கும் வரைக்கும் வணக்கம்.